guys, எல்லாருக்கும் வணக்கம். So இன்னைக்கு நான் உங்களுக்காக இந்த சூப்பர் சிம்பிள் ட்ரெடிஷனல் பொங்கல் மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். இன்னைக்கு காமிக்க போற லுக் வந்து நல்ல ஒரு பட்டு saree இல்ல ரொம்ப சூப்பர் ட்ரெடிஷனலா நீங்க வந்து போணும்னு ஆசைப்படுறீங்க and சிம்பிளாவும் இருக்கணும் அப்படினு ஆசைப்படுறீங்கன்னா இந்த லுக் வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். So இதே ப்ராடக்ட்ஸ் தான் நீங்க வந்து யூஸ் பண்ணனும் கிடையாது. உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் and டெக்னிக்ஸுமே அதே மாதிரி தான். உங்களுக்கு எது வந்து கன்வீனியன்ட்டா இருக்கும்ன்றத பொறுத்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். So இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம் and எப்படி நான் இந்த லுக் வந்து கிரியேட் பண்ணன்றதையும் வந்து நீங்க இப்ப பார்க்கலாம். and நீங்க இப்போதான் என்னோட வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க and இப்போதான் நீங்க என்னோட சேனலுக்கே ஃபர்ஸ்ட் வரீங்கன்னா ப்ளீஸ் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மேக்கப் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வந்து போஸ்ட் பண்ணுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் வந்துட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டக்குன்னு உங்கள் ஃபோனில் வந்துடும். ஸோ இப்போ வேறு எதுவும் நிறைய பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து மாய்ஸ்சரைசர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மாய்ஸ்சரைசருக்கு என்னோட யூஸ்வல் நான் ரெகுலராக வந்து இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ப்ளம் மேட்டிஃபையிங் க்ரீன் டீ மாய்ஸ்சரைசர். இது எப்பயுமே அப்ளை பண்ணுற மாதிரி என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ ப்ரைமருக்கு இன்றைக்கி நான் என்னோட எலிகல் ப்ரோ ப்ரெப் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதையும் நான் என்னோட யூஸ்வலாக எங்கெல்லாம் எனக்கு சீக்கிரமாக ஆயிலி ஆகுதோ அந்த ஏரியாலாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இப்போது கொஞ்சமாக என்னோட ஸ்கின்னை வந்து கலர் கரெக்ட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் கலர் கரெக்டருக்கு வந்துட்டு இன்றைக்கி நான் என்னோட நைக்கா கன்சீல் பேலட்லேருந்து இந்த ஆரஞ்சு கரெக்டர் எடுத்து வந்து கலர் கரெக்ட் பண்ண போகிறேன். இதை நான் வந்து ஒரு ப்ரஷில் எடுத்து என் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போது நான் என்னோட எக்ஸஸ் எல்லாத்தையும் வந்துட்டு என் ஃபிங்கர்ஸால் இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்து எக்ஸஸ் ரிமூவ் ஆகுதுன்ட்டு. இதை எல்லாத்தையும் நான் இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு பவுடர் வச்சு நான் என் ஃபேஸ் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் என்னோட ஃபவுண்டேஷன் கீழே போட போகிற பவுடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்க்ளேர் ப்ளூமிங் பவுடர் அண்ட் இது என்னோட ஷேட் TL5. ஸோ என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போடுறதுனால ரொம்ப ட்ரை ஆகுமா அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப பவுடர் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த சென்சேஷன் வந்து தெரியும். ரொம்ப ட்ரை ஆகி உங்கள் ஸ்கின் அப்படியே இழுக்கிறது வந்து ரொம்ப ஆப்வியஸாக தெரியும். ஆனால் நீங்கள் ரொம்ப லைட்டான ஒரு லேயர் போட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோ ட்ரையாக இருக்காது. அண்ட் இந்த ஒரு ட்ரிக் வந்துட்டு என்னோட ஆயிலினஸ், அதாவது என் ஃபேஸ் வந்து சீக்கிரமாக ஆயிலி ஆகிறது வந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு வந்து ஆக்சுவலாக தடுக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது உங்களுக்கு ஆல்ரெடினா நீங்கள் இதை பண்ண வேண்டாம். ஆக்சுவலாக நேற்று தான் பார்த்துருப்பீங்க நான் என் ஐப்ரோஸ்க்கு என்ன பண்ணுவேன்னு. அதே தான் நான் இப்பயும் பண்ண போகிறேன். ஸோ ஐப்ரோஸ் வந்து நான் ஜெல் ப்ராடக்ட் வச்சு செட் பண்ணிட்டேன். ஜெல் ப்ராடக்ட்க்கு யூஸ்வலாக நான் யூஸ் பண்ணுறேன் இந்த MusicFlower பிளாக் ஜெல் ஐலைனர் அண்ட் இந்த Loreal ப்ரோ pomade இன் ஷேட் Ebony தான் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ ஃபவுண்டேஷனுக்கு டேரெக்டாக போயிடலாம். ஃபவுண்டேஷனுக்கு நான் இன்றைக்கி என்னோட மேக்ஸ் ஸ்டுடியோ ஃபிக்ஸ் ஃப்ளூயிட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் நான் யூஸ் பண்ணுற ஷேட் NW45 அண்ட் NC45 மிக்ஸ் பண்ணி கூட நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஃபேஸில் இதை டாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இதை அப்படியே பஃப் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஃபவுண்டேஷன்லையுமே உங்களுக்கு வந்து கவரேஜ் அவ்வளோ சூப்பராக இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ட்ரிக் வந்து யூஸ் பண்ணலாம். லைக் பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே ஃபவுண்டேஷன் போடுறது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷனில் வந்து நல்லா கவரேஜ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் கன்சீல் பண்ண போகிறேன். கன்சீலருக்கு நான் என்னோட நைக்கா கன்சீலர் பேலட்டே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் என்னோட இந்த ஷேட் அண்ட் இந்த ஷேடை வந்து மிக்ஸ் பண்ணி நான் என்னோட அண்டர் ஐஸ் வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த க்ரீமோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டென்ஸான க்ரீம். ஸோ நீங்கள் உங்கள் டைம் எடுத்து நீங்கள் இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி க்ரீம் கான்டோரும் பண்ண போகிறேன். ஏன்னா ஹானஸ்ட்டாக எனக்கு ரீசெண்ட் டேஸில் எனக்கு க்ரீம் கான்டோர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் என்னோடய ஃபேஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு நேச்சுரல் டெஃபினிஷன் அண்ட் ஒரு நேச்சுரல் லுக் வந்து கொடுக்குது. ஸோ க்ரீம் கான்டோர் நான் இன்றைக்கி எனக்கு பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் இருக்க இந்த எல்லோ ஷேட் இருக்குல்ல அதை வந்து கொஞ்சமாக எடுத்து இங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்க போகிறேன். எனக்கு கொஞ்சம் வார்ம்த் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ நம்ம க்ரீம் கான்டோர் போகலாம். க்ரீம் கான்டோருக்கு நான் என்னோட மேக் டீப் பேலட் வச்சுருக்கேன். அதுலேருந்து இந்த டார்க் ஷேட் எடுத்து நான் வந்து கான்டோர் பண்ண போகிறேன். இந்த ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கான்டோருக்கு ரொம்ப ஒரு நல்ல ஷேட். ஸோ இது வந்து என்னோட ஃபேவரட்.
அதே ஸ்பஞ்ச் வச்சு எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். லைக் ஹார்ஷ் லைன்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி. நான் ப்ரஷ்லேயே வந்து கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி தான் வந்து அப்ளை பண்ணது. ஆனாலும் இதை வந்து கொஞ்சம் நல்லா இப்போ பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து பவுடர் வச்சு செட் பண்ண போகிறோம். பவுடருக்கு அண்டர் ஐஸ்க்கு நான் வந்து என்னோட மேக்கப் ரெவல்யூஷன் பனானா பவுடர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து நான் என்னோட ஸ்பஞ்சில் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னோட ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸை நான் செட் பண்ணுறதுக்கு என்னோட Missclaire பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் ஷேடே. ஸோ கொஞ்சம் நேரத்தில் வந்து எனக்கு பவுடர் போட்ட மாதிரியே இருக்காது. ஸோ இதை வந்து நான் பனானா பவுடர் போடாத மீதி ஏரியாஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன் இதை வச்சு. நான் இப்போ அப்படியே என் ஃபேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட போகிறேன். நான் வந்து ப்ரான்சிங்க்கு என்னோட Sephora ப்ரான்சர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். கான்டோர் பண்ண ஏரியாலையுமே வந்து நான் ப்ரான்சரே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கான்டோர் ப்ராடக்டோட அந்த கூல்னஸும் இந்த ப்ரான்சரோட வார்ம்த்தும் வந்து மிக்ஸ் ஆகி எனக்கு ப்ராப்பரான ஒரு ஷேடாக நியூட்ரல் ஷேடாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கு தான். அண்ட் நோஸ்லேயும் வந்து லைட்டாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். என் நோஸ் ஷேப்க்கு கான்டோர் எனக்கு அவ்வளோ பிடிக்காது உண்மையாக. ஸோ அதனால தான் நான் வந்து பண்ண மாட்டேன். ஸோ என்னோட பனானா பவுடரே என் நோஸில் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட நோஸில் போன்ஸ் இருக்குல்ல, அந்த சைட் போன்ஸ், அது வந்து ஒரு மாதிரி மேடும் பள்ளமாக இருக்கும். அதனால் ப்ராடக்ட் வந்து போடும்போது ஒரு இடத்துல நிறைய விழுந்துடும், ஒரு இடத்துல கம்மியாக விழும். கம்மியாக இருக்க இடத்துல நான் ப்ராடக்ட் போட்டு பிளெண்ட் பண்ணாலுமே கொஞ்சம் நேரம் கழிச்சு அது அப்படி தான் தெரியும். ஸோ அதனால தான் வந்து நான் நோஸ் கான்டோர் பண்ண மாட்டேன். என் நோஸ்க்கு எனக்கு பிடிக்கவும் பிடிக்காதும் கூட. அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆப்வியஸாக தெரியும் அதுக்கப்புறம். அதனால தான் நான் வந்து செய்ய மாட்டேன். ஸோ மறுபடியும் நான் என்னோடய பவுடர் எல்லாத்தையும் டஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ப்ளஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய Maybelline ப்ளஷ் பேலட் இந்த பீச்சி கலரை எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த பேலட் வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங். லைக் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் வந்து நீங்கள் ப்ளஷஸில் இவ்வளோ அழகாக ஒரு ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்டில் இருக்குமான்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எனக்கு இந்த பேலட் வந்து ரொம்ப பர்சனல் ஃபேவரட். ஹைலைட்டிங்க்கு நான் 2 ஹைலைட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது ரெண்டும் தான் நான் சொன்னது, பேக் அண்ட் என்னோட Sivannah ஹைலைட்டர். இது வந்து பேக் நான் ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறது. Sivannah ஹைலைட்டர்லேயும் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு குட்டி ஸ்வைப் இப்படி ஃபுல்லாக எல்லா கலர்லேயும் போயிட்டு இப்படி அப்ளை பண்ணிப்பேன். கண்டிப்பாக நான் ஹைலைட்டர் என்னோட நோஸில் போடவே மாட்டேன், ரொம்ப ரேராக தான் போடுவேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக கியூபிட்ஸ் போலில் வந்து போட்டுட்ருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இது இப்போ இப்படி இருக்குது, கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாம் செட் ஆகிடும். நம்ம அந்த ஐப்ரோஸ் வந்துட்டு போய் செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பவுடர் ப்ராடக்ட் வச்சு நான் செட் பண்ணிக்க போகிறேன், யூஸ்வலாக நான் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து நம்ம ஃபவுண்டேஷன் பவுடர்லாம் போட்டதுனால கொஞ்சம் பவுடர் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நம்ம ப்ரோஸில் வந்து செட் ஆகி கலர் வந்து மாறி இருக்கும். ஸோ அதை செட் பண்ணுறதுக்காக நான் என்னோட Missclaire ஐப்ரோ கேக் எடுத்து, இது ஆக்சுவலாக ஒரு பவுடர் ப்ராடக்ட், என்னோட ஐப்ரோஸ் செட்டும் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த எக்ஸஸாக ஏதாவது பவுடர், வேறு ஃபவுண்டேஷன் பவுடர், காம்பேக்ட் பவுடர் இதெல்லாம் இருந்ததுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடும். இது எனக்கு என்னோட ஐப்ரோஸில் இந்த பார்ட், இந்த ஃபஸ்ட் 1/3 மட்டும் நேச்சுரலாக வச்சுக்கிறது தான் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் இதை அவ்வளவா கை வச்சு ரொம்ப திக்காக வந்து எப்பயுமே வந்து ஃபில் பண்ணவே மாட்டேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ரான்சர் அப்ளை பண்ணல, அந்த ப்ரான்சரே வந்துட்டு என்னோடய க்ரீஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். சும்மா ஒரு ட்ரான்சிஷன் ஏரியா மாதிரி என்னோட Sephora ப்ரான்சர் மட்டுமே எடுத்து என்னோட க்ரீஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து ஃபவுண்டேஷன் வந்து என்னோட ஐலிட்ஸில் இருக்குது, எனக்கு அதுவே போதும். நான் ரொம்ப ஹெவியாக வந்து இன்றைக்கி எதுவும் பண்ண போகிறதில்ல. நான் இன்றைக்கி இந்த Lakme Desert Rose eyeshadow quad வந்து யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் நான் வந்து இந்த ஷேடு ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். பிக்மெண்டேஷன் வந்து இந்த பேலட்டில் பார்த்தீங்கன்னா அமேசிங். ஸோ லைட்டாக இதை கையாலே இப்படி அப்ளை பண்ணிக்கிட்டு விட்டுற போகிறேன், அவள் தான். ஸோ இப்போ நம்ம ஐலைனர் வச்சுக்க போகிறோம். ஐலைனருக்கு வந்து நான் Lakme Insta Black ஐலைனர் யூஸ் பண்ண போகிறேன். இதில் இருந்தால் நான் ஸ்டார்ட் பண்ணனே ஐலைனர் வைக்க கற்றுக்கவே. ரொம்ப தின்னான ஒரு ஐலைனர் தான். இங்கே எண்டில் மட்டும் ஒரு குட்டி கோடு, நல்லா அழகாக ஒரு ஃப்ளிக் மாதிரி. ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோட ஐலைனர் ஸ்டைல். ஸோ காஜலுக்கு வந்து நான் என்னோட MaybellineXGigihadid ஜெல் ஐலைனர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இது வந்து நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணும்போது இப்படி ரொம்ப பிடிச்சி இப்படிலாம் வந்து பண்ணிடாதீங்க. உங்களுக்கு கொஞ்சம் வந்து தெரியணும், நீங்கள் எங்கே காஜல் வைக்கிறீங்கன்றது கரெக்டாக தெரியணுன்றதுக்காக மட்டும் லைட்டாக பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு மிரர் வந்து இப்படி கையில் எடுத்து, குட்டி மிரர் ஏதாவது நான் கையில் எடுத்து இப்படி மேலே வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கூட நீங்கள் பண்ணவே வேண்டாம். எப்பயுமே வந்து கண்ணை சுற்றி இருக்க ஏரியா வந்து இங்கேயோ இல்லை இங்கேயோ ஸ்ட்ரெச் பண்ணுறத ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ரிங்கிள்ஸ் வந்துடும். அண்ட் அவ்வளோ அது நல்லதும் கிடையாது.
மஸ்காராக்கு நான் இன்றைக்கி என்னோட L'Oreal மில்லியன் லேஷஸ் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதை வந்து நான் ஃபஸ்ட் என்னோட லோவர் லேஷஸில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். லேஷஸ் இல்லாமல் கூட ஓகே அப்படியே விட்டுறலான்னு பார்க்குறேன், தெரியல. ஓகே, நம்ம கொஞ்சம் நேச்சுரலாகவே வச்சுப்போம், ஏன்னா எல்லாராலையும் வந்து லேஷஸ் வச்சுட்டு வெளியில் போக முடியாது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் சிம்பிள் லுக்காக தான் நம்ம வந்து இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லேஷஸ் இன்றைக்கி வேண்டாம். ஸோ ஃபைனல் ஸ்டெப் நம்ம லிப்ஸ்டிக் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் லைன் பண்ணிக்க போகிறேன். அதை வந்து ஃபேஸஸ், லிப் கான்டோர், லிப் பென்சிலில் இருந்து நான் கஃபே லாட்டே அப்படின்ற ஷேடில் பண்ண போகிறேன். ஸோ லிப்ஸ்டிக்கு என்னோட மேக் மினியிலேருந்து மெஹர் ஷேட் எடுத்து நான் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பிங்க். ஆனால் டார்க் ஸ்கின் இருக்கவங்களுக்கு வந்து லைனர் இல்லாமல் இது கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. அப்ளை பண்ணிவிட்டு நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா என் லிப்ஸ் ரெண்டையும் வந்து இப்படி பண்ணியே வந்து நான் ஃபுல்லாக வந்து பிளெண்ட் பண்ணிப்பேன். ஸோ நீங்கள் ரொம்ப அழுத்தி பண்ணணும்லாம் இல்லை. அண்ட் பண்ணும்போது யூஸ்வலாக வந்து செய்வாங்க, அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ எல்லாம் வந்து அது மிக்ஸ் ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்படி வந்து டேப் தான் பண்ணணும் உங்கள் ரெண்டு லிப்ஸுமே வந்துட்டு. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது என்னோட அப்பர் லிப், இது என்னோட லோவர் லிப். ஸோ இப்படி பண்ணவே பண்ணாதீங்க, இப்படி பண்ணுங்க. உங்களோட டிரெக்ஷன்ஸ் வந்து இப்படி மாற்றி நீங்கள் பண்ணீங்கன்னா அழகாக உங்களுக்கு லைனோட லிப்ஸ்டிக் வந்து பிளெண்ட் ஆகிடும். இப்போ நான் கொஞ்சமாக க்ளாஸ் வந்து அப்ளை பண்ணியே ஆக போகிறேன், ஏன்னா எனக்கு க்ளாஸ் ரீசன்ட் டேஸில் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது லைக் நைக்கால இருந்து Starcrossed. இது வந்து ஒரு பீச்சிஷ் க்ளாஸ், அமேசிங் க்ளாஸ். நான் வந்து இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு இது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு. சென்டரில் மட்டும் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப லைட்டாக வந்து மறுபடியும் டேப் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், நான் வந்து பொட்டு வச்சுட்டேன். அண்ட் ஃபால்ஸீஸ் வைக்கலை, ஏன்னா நான் இதை கொஞ்சம் நேச்சுரலாகவே வச்சுக்கணும்னு வந்து டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் இன்றைக்கி நான் லேஷஸும் வைக்கல. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் கிளாம் தான். இந்த லுக்கோட நீங்கள் வந்து பொங்கல் அன்னைக்கு வெளியில் போகலாம், கோவில் போகலாம், ரிலேட்டிவ்ஸ் பார்க்க போகலாம். ரொம்ப வந்து ஓவர் டிட் பண்ண மாதிரி இருக்கவே இருக்காது. உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எனக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு. அண்ட் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை பற்றி வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ஹாப்பியாக, சேஃபாக, சூப்பராக பொங்கல் சாப்பிட்டு, கரும்பு சாப்பிட்டு பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.